ஃப்ரெண்ட்ஸ் 2024 ஐபிஎல் ஆக்ஷன் தற்போது துபாயில் தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் செட் 1 செட் 2க்கான பிரத்யேக வீடியோ போட்டிருக்கோம். செட் 3ல எந்தெந்த வீரரை எந்தெந்த அணி எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கினாங்க, அதே போல் செட் 1 செட் 2ல நடந்த பிக்கஸ்ட் ஆக்ஷன் பிக் என்ன, யாரை எவ்வளோ கோடி கொடுத்து எந்தெந்த அணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். செட் 1ல பார்த்தீங்கன்னா ராமன் பவலை முதல் பிக்கா 7 கோடி 40 லட்ச ரூபாய் கொடுத்து ஆர்ஆர் வாங்கினாங்க. அடுத்ததாக ஹரி ப்ரூக்கை டிசி அணி 4 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அடுத்ததாக ட்ரெவிஸ் ஹெட்டை சிஎஸ்கே கிட்டேருந்து ஃபைட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் அணி 6 கோடி 80 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. இதுதான் செட் 1ல நடந்த சம்பவம். செட் 2ல மணிந்து ஹசரங்கா 1 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் அணியும், ரஷிந்த் ரவீந்திராவை சிஎஸ்கே அணி 1 கோடி 80 லட்ச ரூபாய் கொடுத்தும், சர்துல் தாக்கரை 4 கோடி ரூபாய் கொடுத்தும் சிஎஸ்கே வாங்கினாங்க. உமர் ஜயா 50 லட்ச ரூபாய் கொடுத்து ஜிடி வாங்கினாங்க. பேட் கம்மிங்ஸை 20 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் அணி தட்டி தூக்குறாங்க. இதுதான் ஆக்ஷன்லேயே பிக்கஸ்ட் பையா பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா செட் 3ல 24 கோடிக்கு ஒரு வீரர் ஏலத்துக்கு போயிருக்கார். அதே போல் செட் 2ல சிஎஸ்கே அணி 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. ஹசர் பட்டேல 11 கோடி 75 லட்ச ரூபாய் கொடுத்து பஞ்சாப் வாங்கினாங்க. அதே போல் ஜெரால் கோசி 5 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை வாங்கினாங்க. ஸோ செட் 3ல நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். செட் 3ல பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் அன்சோல்ட் ஆனார். அடுத்ததாக வந்த ஸ்டூப்ஸ் அன்சோல்ட் ஆனார். கேஎஸ் பரத்தை 50 லட்ச ரூபாய் கொடுத்து கேகே அணி அவருடைய அடிப்படை விலையிலேயே வாங்கிட்டாங்க. ஜாஸ் இங்கிலி அடிப்படை விலையிலிருந்து எந்த அணியும் கேட்காம அன்சோல்ட் ஆகிட்டாங்க. அதே போல் லாக்கி ஃபர்கூசன் 2 கோடி, அவரையும் எந்த அணியுமே கண்டுக்கல. ஸோ அவரும் அன்சோல்ட் ஆனார். அடுத்ததாக சேத்தன் சக்காரியாவை கேகேஆர் அணி அவருடைய அடிப்படை விலையான 50 லட்சத்துக்கு தட்டி தூக்குனாங்க. இது ஒரு நல்ல பையா பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி அல்சாரி ஜோசப்பை 11 கோடியே 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 1 கோடி தான். இவரையே ஆர்ஜிபி இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கினாங்க. இவருக்கு பதிலாக மதுசனக்கா, ஜெரால் கோசி போன்ற வீரர்கள் 4லேருந்து 6 கோடிக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அல்சாரி ஜோசப் அதிக ரன்களை வாரி கொடுப்பார். ஆர்ஜிபி பிச்சில் இவர் எந்த அளவுக்கு பந்து வீசுவார்னு தெரியல. இருந்தாலும் இவரை வாங்க சிஎஸ்கே லக்னோ போட்டி போட்டாங்க. டெல்லி அணி தான் இவருக்கு ரேட்டை ஏற்றி விட்டாங்க. ஆர்ஜிபி அணி விடாப்படியா இவரை 11 கோடி 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பையாலாம் சொல்ல முடியாது, ஒரு மோசமான பை தான். ஆனால் ஆர்ஜிபிக்கு வந்து சிறப்பாக விளாண்டா அது நல்லதாக இருக்கும். பார்ப்போம் இவர் ஆர்ஜிபி அணிக்காக எந்த அளவுக்கு இந்த கொடுத்த காசுக்கு சிறப்பாக விளாட்றார் அப்படிங்கிறத. அடுத்ததாக உமேஷ் யாதவை ஜிடி வாங்கியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், சம்மி உமேஷ் யாதவ் ஒரே டீமில் வேறு லெவலில் இருக்க போகுது ஜிடி. ஸோ உமேஷ் யாதவுக்கு எஸ்ஆர்ஹெச் டிசி போட்டி போட்டாங்க. ஆனால் குஜராத் அணி விடாமல் 5 கோடி 80 லட்ச ரூபாய் கொடுத்து உமேஷ் யாதவ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக ஜிடி அணிக்கு பார்க்கப்பட்டது. அடுத்ததாக சிவம் மாவி 50 லட்சத்துக்கு ஏலம் விடப்பட்டாங்க. இவரை ஆர்ஜிபி வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் லக்னோ அணி 6 கோடி 40 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பிக்காக பார்க்கப்படுது லக்னோ அணிக்கு. அடுத்ததாக மிச்சில் ஸ்டார்க், இந்த ஆக்ஷன்லேயே அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர், ஐபிஎல் கெரியர்லேயே அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் இவர் தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 கோடிக்கு ஏலம் விடப்பட்ட மிச்சில் ஸ்டார்க்கை 24 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. மிச்சில் ஸ்டார்க்கை முதல்ல எம்ஐ ஜிடி போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு உள்ளே வந்த கேகேஆர் ரேட்டை ஏற்றி விட்டு குஜராத் அணிக்கு டஃப் கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் 20 கோடி வரையும் போனாங்க, 21 கோடி வரையும் போனாங்க. இந்த ஆக்ஷனில் அதிக தொகைக்கு ஏலம் போன பேட் கம்மிங்ஸ் ரேட்டையும் தாண்டி கேகேஆர் அணி 24 கோடியே 75 லட்ச ரூபாய் கொடுத்து மிச்சில் ஸ்டார்க்கை வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு இவர் ஒர்த்தா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இந்த அளவுக்கு இவர் ஒர்த்து கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். அடுத்த பிக் தான் ஒரு வேற லெவல் பிக்குன்னு நான் சொல்லுவேன். மும்பை அணி இந்த ஆக்ஷனில் 2 தரமான ஃபாரின் வீரரை கரெக்டான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கோசியை 5 கோடிக்கு வாங்கினாங்க. அடுத்ததான் ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பாலர் மதுசனக்காவை 50 லட்சத்திலிருந்து அவருடைய அடிப்படை விலை 50 லட்சம் இருந்து ஜிடி எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட ஃபைட் பண்ணி மும்பை அணி 4 கோடி 60 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு வேற லெவல் பிக்கு. ஸோ மும்பை அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி பந்து வீச்சு அட்டாக் வேற லெவலில் இருக்குது. ஜெரால் கோசி, மதுசனக்கா, பும்ரா, நினச்சி பாருங்க எதிரனுடைய நிலைமையை. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணி இந்த ஆக்ஷனில் தரமான பிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக உன்னட்கட் 1 கோடி 60 லட்ச ரூபாய் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் வந்து வாங்கினாங்க. அடுத்ததாக ஹசல்வுட் இந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் அவைலபிளாக இருப்பாராம். ஸோ பிளே ஆஃபுக்கு வந்து அவரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு எந்த அணியுமே அவரை கண்டுக்கலை. ஸோ அவர் வந்து அன்சோல்ட் ஆகிட்டார். ஸோ இந்த ஆக்ஷன்லேயே 2 ஆஸ்திரேலிய வீரர்கள் 45 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்தியா கிட்டேருந்து. அதாவது பென் ஸ்டோக்கை எஸ்ஆர்ஹெச் அணி 20 கோடி 40 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அடுத்ததாக மிச்சில் ஸ்டார்க்கை
கேகேஆர் அணி 24,75,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 பேருமே ஐபிஎல் ஃபார்மை எடுத்துக்கிட்டோன்னா மோசமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் 2 பெரிய அணிகள் இவங்கள இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சில் ஸ்டார்க், பேட் கம்மிங்ஸுக்கு இவ்வளோ கோடி கொடுத்து எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஒருத்தான பிக்காக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு மோசமான பிக்காக பார்க்குறீங்களா? ஆர்சிபி அணி அல்சாரி ஜோசப்காக 11,50,00,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்காக இருக்கா? மும்பை அணி 10 கோடி ரூபாய்க்கு செரால் கோசி, மது சனக்காவை வாங்கி வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.